தமிழகத்தில் வேலை செய்கிற 13 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, டிரான்ஸ்பர், நியமன ஆணைகள் எல்லாத்தையுமே உள்துறை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. கூடுதல் தலைமைச் செயலாளர் நிரஞ்சன் மார்டி இதுக்கான அரசு ஆணையில கையெழுத்து போட்டிருக்காரு. இதுல என்ன தம்பி இருக்குன்னு கேக்குறீங்களா? திருப்பூர்ல டாஸ்மாக் கடைகளை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டப்போ ஒரு அம்மாவை ASP பாண்டியராஜன் ஒருத்தர் தாக்குனார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலைய அந்த ஒரு விஷயம் உருவாக்குச்சுன்னு சொல்லணும். இப்போ அது சம்பந்தமா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு கையில. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திருப்பூர் மாவட்டத்துல சாமலபுரம் அப்படின்ற இடத்துல டாஸ்மாக் கடையை அகற்றணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மறியல்ல ஈடுபட்டாங்க. அப்ப அந்த போராட்டத்துல ஈடுபட்டவங்க மேல திருப்பூர் போலீசார் கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அங்க கூடுதல் SP இருந்த பாண்டியராஜன் அவர்கள். அவர் போராட்டத்துல ஈடுபட்ட பெண்களை சராமாரியா கணத்துல அரைஞ்சாரு. இதுல ஈஸ்வரி அப்படின்ற பொண்ணுக்கும் சரி, சிவகணேஷ் அப்படின்ற ஒரு வாலிபரும் சரி கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. பாண்டியராஜன் சொன்னதுனாலதான் அங்கிருந்த காவல்துறையினர் மக்கள் மேல கடுமையான ஒரு தாக்குதலும் நடத்தினாங்க. இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பா நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. கண்டிப்பா நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது பார்த்ததுக்கு அப்புறமா அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக அமைப்பினர், மாதர் சங்கத்தினர்னு சொல்லி எல்லாருமே பாண்டியராஜன் செயலுக்கு கடும் கண்டனம் சொல்லியிருந்தாங்க. பாண்டியராஜனை கண்டிச்சு தமிழகம் முழுசும் அங்கங்க தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்துச்சு. இது பத்தி மாநில மனித உரிமை ஆணையத்தின் வழக்கறிஞர் சங்கத்தோட செயல் நிர்வாகி அலெக்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, பொது இடத்துல வச்சு ஒரு பெண்ணை ரொம்ப அசிங்கமா பேசி கொடூரமா தாக்கி கொடும் காயம் ஏற்படுத்தி பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை இழைத்த காவல்துறை கூடுதல் SP பாண்டியராஜன் மேல துறை ரீதியா நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதாவது சஸ்பென்ஷன் பண்ணிருக்கணும். அவர் மேல கிரிமினல் கேஸ் போடப்பட்டிருக்கணும், தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒருத்தர் நடந்துகிட்டதுக்காக, ஒரு காவல்துறை அதிகாரி நடந்துகிட்டதுக்காக தமிழக அரசு பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு தேவையான இழப்பீடு வழங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தார். ஆனா இப்ப என்ன ஆகிருக்குன்னா, அதே பாண்டியராஜனுக்கு ASP இருந்து SP-யா ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதை கேள்விப்பட்ட பல பேர் சோசியல் மீடியால தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க சார். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் தற்போதைக்கு பரபரப்ப கிளப்பிருக்குன்னு சொல்லுங்க. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர்ல BSF 77வது பட்டாலியனோட தலைமை அலுவலகம் இருக்குங்க. இங்க பணியில் இருந்த வீரர்களை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்றதுக்காக சில வீடியோக்கள் அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டுச்சு. சோ அங்க இருக்கிற ஆண் வீரர்கள், பெண் வீரர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க. அந்த சமயத்துல பயிற்சி வீடியோக்கு பதிலா ஆபாச வீடியோக்கள் அங்க பிளே ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பென்டிரைவ்ல எங்கேயாவது இருந்திருக்கும், அதை கிளிக் பண்றதுக்கு பதிலா இதை கிளிக் பண்ணிருப்பாங்க, மெயின் ஸ்கிரீன்ல ஓடி இருந்திருக்கும். இதுதான் நடந்த ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ஒரு சில வினாடிகளே நிப்பாட்டவும் செஞ்சுட்டாங்க. அங்க இருக்கிற வீரர்கள் மத்தியில ஒரு பரபரப்பா இது கிளப்பி இருக்கு. சோ இது தொடர்பா BSF சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆபாச காட்சிகள் ஒளிபரப்பு தொடர்பா விசாரணை நடந்துட்டு வருது. எங்க தவறு நடந்துச்சு, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கோம். தவறு செஞ்சவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். வீடியோ படத்தில் உள்ளது நான் தான், பழைய வீடியோ. ஆனால் வாய்ஸ் என்னது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது மாண்புமிகு அம்மா அவர்கள் அவங்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் 3 கூட்டணி தலைவர்களாக அண்ணன் தனியரசு, நம்ம தமிழ்மன் அன்சாரி அண்ணன் அவர்களும் கருணாஸ் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தார்கள். அவங்களை பற்றியும் அதில் நான் பேசின மாதிரி ஒரு கருத்து வந்திருக்கு. அதுவும் முற்றிலும் தவறான பொய்யான கருத்து.